வணக்கம். அன்பான நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு வணக்கம். இந்த கொஞ்சம் சமயம் அன்பு வணக்கம். இன்றைக்கி அறியாதே அறிவோம் அப்படிங்கிற ஒரு இதில் போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதி என்பவர் யார் அப்படின்னு ஒரு இதை பார்ப்போம். மேக்ஸிமம் அது எல்லோரும் அறிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நானே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தீவிரவாதினா பலமாக தீய செயல் நிறைய செய்கிறவங்க தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தீவிரவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய செயல்கள் நிறையா செய்கிறவங்க அப்படின்னா நிறையா பேர் நிறையா தீய செயலாம் செய்கிறாங்க. எல்லாருமே தீவிரவாதியாக எல்லாருமே அப்படியா சொல்கிறோம். நம்ம கொலைக்காரங்கிறோம், திருடன்னு சொல்கிறோம், அது போல் பல இதாக சொல்கிறோம்ல. அப்போ தீவிரவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இலக்கு அவங்க நிர்ணயிச்சுக்கிறாங்க. அந்த இலக்கை நிர்ணயித்து அதில் செம தீவிரமாக செயல்படுறாங்க. அப்படி யார் தீவிரமாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் தீவிரவாதி. அப்போ சில பேர் இப்போ நம்ம இலக்கு நிர்ணயிச்சுட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்காக 1 மாதத்தில் 2 மாதத்தில் 1 வருஷம் 2 வருஷம் அப்படிலாம் ரொம்ப லோ லெவலிருந்து தீவிரமாக செயல்பட்டு சக்ஸஸ் ஆகி வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, இலக்கு அடைஞ்சிருக்காங்களே, அவங்களாம் தீவிரவாதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தீவிரவாதி கிடையாது, அவங்க லட்சியவாதி. அதே பார்த்திங்கன்னா அந்த லட்சியவாதிக்கும் தீவிரவாதிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, லட்சியவாதிங்கிறவன் அந்த லட்சியத்தை அடைகிறதுல நீதி, நியாயம், நேர்மை, அன்பு, கருணை, இரக்கம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் உட்பட்டு அது செயல்பட்டு அந்த லட்சியத்தை அடைஞ்சிருப்பாங்க. அவங்க லட்சியவாதி. அந்த நீதி, நியாயம், நேர்மை, அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவங்களோட லட்சியம் என்னமோ அதை மட்டும் நோக்கி செயல்பட்டு அதை நோக்கி போகிறவங்க தான் தீவிரவாதி. எப்படி இருந்தாலும் தீவிரமாக செயல்படுறது தீவிரவாதி. அப்படியே சப்போஸ் லட்சியத்தை அடைஞ்சவங்களும் இந்த தீவிரவாதி மாதிரி அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் இல்லாமல் அது லட்சியத்தை அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களும் தீவிரவாதி தான். அப்படி செயல்படாமல் இருக்கிறது பேர் தான் லட்சியவாதி அப்படின்னு பேர். இன்றைக்கி இதை தெரிஞ்சுட்டேன். இது சின்ன வீடியோ இருக்கனால கொஞ்சம் மேற்கொண்டு பண்ணி தெரிஞ்சுக்கலாம். போன நாள் செஞ்ச மாதிரி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சின்னது இதுலேயும் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒரு இதுக்காக ஒரு செயலுக்காக போவாங்க. போகும்போது ஏதோ பூனை குறுக்க வருது அப்படின்னா, பூனை குறுக்க வந்துருச்சு, இது சரியாக நடக்குமா, போகிற காரியம் நல்லா நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அது சரியாக நடக்காது தான். அதுக்கு காரணம் அவங்க பூனை குறுக்க போனதுனால அல்ல, குறுக்க வந்ததுனால சரியாக நடக்காது அப்படின்னு மனசுக்குள்ளே விதைச்சி வச்சிட்றாங்க. அதை தான் போய் அறுக்க போகிறாங்க. அங்கே கண்டிப்பாக சரியாக நடந்திருக்காது. அதனால் அவங்க பூர்ணம் வந்ததுனால கிடையாது, நிச்சயமாக எங்கள் மனசுக்குள்ளே வச்சு இதை நடக்காதது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால தான் அது நடக்காமல் இருந்துச்சு. நீங்கள் அதை எதுவுமே நினைக்காமல் போய் பாருங்கள், அதெல்லாம் சரியாகவே நடக்கும். அது சில சூழ்நிலைகள் நமக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் அன்னைக்கு நினைக்கலாம், முன்னாடி நடக்குமான்னு நினச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நடக்காமையும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இது செயல்னால தான் பூனை வந்ததுனால தான் அப்படி நடக்கிறதில்ல. அதுபோல் இன்னொன்று சொல்லுவாங்க, என்னை போகிற யோகம் வரும் அப்படின்ட்டு கழுத படத்தை மாட்டி வச்சுக்கிட்டு முட்டாள்தனமான செயல்களை சில பேர் யோகம் வரும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நிச்சயமாக அதிலெல்லாம் யோகம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கழுதையை வளர்த்துட்டு போயிடலாமே, டெய்லி பார்த்து யோகம் வர்றது மாதிரி. அதே மாதிரி பூனையும் வளர்க்காமல் இருக்கணும். அது குறுக்க வந்தால் இதாகிடுமோ, ஒவ்வொரு நாளும் குறுக்க தான் அவன் எங்கேயாச்சும் போகும்போது வரும். பூனை தான் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த சரி எது சரியான செயலோ அதை செஞ்சு அது வாழ்க்கையில் முன்னேறதுக்கான இது பண்ணோம்னா சரியாக இருக்கும். அது தெரியாமல் நம்ம மனசளவில் நிறையா நெகட்டிவ் தாட்ஸ்லேயே செயல்பட்டு இது பண்ணுறதுனால ஒன்றும் நம்ம சக்ஸஸ் ஆகல. இன்றைக்கி இது போதும். அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா பார்ப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.